குட் பேட் அக்லி இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு. இதை பார்த்த உடனே சும்மா வேற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கு. பொதுவாக படத்தில் சம்பவம் இருக்கும், ஆனால் சம்பவமே படமாக இருக்கும் போல. ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா பக்கா மாசா இருக்கு. அதுவும் தலை வர ஒவ்வொரு சீனும் அந்த அளவுக்கு இருக்குப்பா. அப்படியே ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. இதில் தலை அஜித் சார் அந்த பஞ்ச் டைலாக் பேசுவார், அதுதான்யா இதுலேயே வேற லெவல் ஒரு ஹைப்பு. அதாவது தலை இருக்கும், கண் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் உயிர் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீனா படத்தில் வர அந்த டைலாக் பேசுவார். அதுக்கப்புறம் ட்ரெயிலரில் நடுவில் அந்த இளமையான தலை வருவார், எப்பா அதெல்லாம் வேற மாதிரி அப்படியே கொண்டாந்துட்டாரு. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. இந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு காஸ்டன் ப்ரோ அந்த மேக்கப்பு அவங்க அப்படியே கிறிஸ்டன் கிளியராக இருக்குப்பா. ஒவ்வொரு கேரக்டரும், அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், தலை அஜித் சார் ஆகட்டும், எல்லாத்தோட சிம்ரன் அவங்க கடைசியாக ஒரு என்ட்ரி கொடுத்து முடிப்பாங்க. அப்படியே இளமையான சிம்ரனை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 90s எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் தலை அஜித் சார் அந்த பேசுகிற அந்த ஏகே சார் பேசுகிற அந்த வசனங்கள் நச்சு நச்சுன்னு இருக்குயா. ஒவ்வொரு வசனமும் கரெக்டாக இருக்கு. அவர் பேசுகிற வசனம் எல்லாமே செம்மையான ஒரு பஞ்சாக இருக்கு. எல்லாத்தோட ஒரு மாசான ஒரு அதிரடி ஆக்ஷன், எப்பா ஆக்ஷனா அது. அப்படியே காரு மேலே பெரிய பெரிய கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா அட்டி பொழப்பா இருப்பாரு. அதெல்லாம் தரமான ஒரு சீனாக இருக்கும். உண்மையிலேயே தேட்டரில் பார்க்கும்போது சும்மா வேற மாதிரியா இருக்கும். மியூசிக் பியூஜியம் சும்மா பிச்சு உதறது. அந்த ஃபைட் சீன்ஸுக்கு ஏற்ற அந்த பியூஜியம் செம்மையாக இருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் பிரபு சார் வருவார், அவருடைய கேரக்டரையும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. யோகி பாபு காமெடி, அந்த டைமிங் காமெடி செம்மையாக இருக்குது. ஏகே வராரு, ஏகே சார் வர வழிவிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு, அந்த டைலாக் ஆகட்டும். இப்படி ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு அந்த அளவுக்கு என்கேஜாக ரொம்ப ஹைப்பாக வைப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஓஜி சம்பவம் தாங்க சிறப்பான ஒரு சம்பவம். ஏப்ரல் 10 சும்மா தமிழகத்துக்கு ஒரு சிறப்பான சம்பவம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படு பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஆதிக்க ரவிச்சந்திரன் சும்மா மிரட்டி விட்டுட்டாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பங்கமான ஓஜி சம்பவத்தை செஞ்சுட்டாரு. சும்மா சரியான ஒரு முறையில் செஞ்சுட்டாரு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படு பயங்கரமாக இருக்கே. கண்டிப்பாக விடாமுயற்சி விட்டதை இதில் பிடிச்சிட்டாங்கப்பா. கண்டிப்பாக விடாமுயற்சி படம் ஓரளவுக்கு கலைஞான விமர்சனம் பெற்றிருந்தது. அந்த படத்துக்கு சேர்த்து வட்டியும் முதலமா இதில் பிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படி சந்திப்போம்.